இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 250 கிராம் அளவுக்கு வெல்லம், ஒரு டம்ளர் பால், முந்திரி, உலர்ந்த திராட்சை, நெய், ஏலக்காய், தேங்காய் துருவல். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக மேலே கோல்டன் ப்ரௌன் ஆகும், நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லைனா அங்கங்கே தீஞ்சு போயிடும். பாசிப்பருப்பில் அந்த வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அதாவது நம்ம 200 கிராம் பருப்பு எடுத்தோம்னா அதுக்கு 400 கிராம் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு விட்டுக்கிட்டு கொஞ்சமாக, எப்பயுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு போடுவோம் இல்லைங்களா, அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 விசிலுக்கு மேலே விடாதீங்க, பருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடும், இருக்கிற இடமே தெரியாத. அதனால 2 விசில் போதும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பாயசம் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பி அடுப்பு ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி விட்டுட்டு பாயசம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் அதை ஹீட் பண்ணுங்கள். கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அது கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் பருப்பு எடுத்தேன் நான். இப்போ நீங்கள் 1 டம்ளர் பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அதை கலரி விடுங்க. இந்த மாதிரி பருப்பு தெரியணும். ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் துருவல், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு கலரிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வானல் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி அதை ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். முந்திரி பாதி ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை அதில் சேர்த்துருக்கோங்க. திராட்சையை சேர்த்துட்டு அது நல்லா உப்பலாகி வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணுங்கள். அது உப்பி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாயசத்தில் அந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிடுங்க. இதோடு போதும் அப்படின்னா நீங்கள் இந்த பருப்பு பாயசத்தை இதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பால் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு அதே மாதிரியே போதும் அப்படின்னா நீங்கள் அதோடு விட்டுடலாம். பால் மிக்ஸ் பண்ணால் இது வேறு டேஸ்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். பால் வேணான்றவங்க நீங்கள் அதோடு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள்.